Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம AutoCAD 2020 வெர்ஷன் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு டூல்ஸ், டயக்ராம்ஸ், மாடிஃபை டூல்ஸ், அப்புறமா வந்துட்டு AutoCAD டூல் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ், 3D மாடல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்மளது வந்துட்டு AutoCADல நம்மளது வந்து நேற்று வந்துட்டு நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பிளாட் எடுத்து டயக்ராமில் எப்படி லேஅவுட்டில் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்மளது வந்துட்டு நம்ம முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ நம்மளது AutoCADல வந்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைட்டில் பிளாக்ஸ்ன்றது ஒரு இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டைட்டில் பிளாக் எப்படி இன்சர்ட் பண்ணி எப்படி ட்ராப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆல்ரெடி நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருந்தேனாக்கா ட்ராயிங்கில் வந்துட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த இப்போ நான் வந்து இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தியரி கிளாஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கோம். ஆல்ரெடி நான் பாருங்கள். இப்போ நம்மளது வந்துட்டு இப்போது இதில் வந்து நம்மளுக்கு AutoCADல வந்துட்டு நம்ம இப்போ 2 இது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே டாப் போர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த டைட்டில் பிளாக்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் கீழே இருக்கிற அந்த டைட்டில் பிளாக்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன், அதாவது இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கும் போது அந்த இது வந்து டைட்டில் பாக்ஸ் நம்ம இது இன்சர்ட் பண்ணுறோம். இது அக்யூரேட்டாக வந்து நம்மளது இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் நம்மளது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் இண்டிகேட் ஆகுது வந்துட்டு அண்ட் தென் ஹைட் அண்ட் தென் லென்த்து தான் இண்டிகேட் ஆகுது. நார்மலாக வந்துட்டு A4, A3, A2, A1 சைஸ் எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒன்றே வந்து இருக்குது. 65 ஹைட்டு அண்ட் தென் 150 லென்த்து, 65 ஹைட்டு அண்ட் தென் 150 லென்த்து இண்டிகேட் ஆகுது. இதில் டைமென்ஷன்ஸ் என்னென்னன்றது வந்து நான் AutoCADல வந்து ப்ரீஃப்லியாக கொடுத்துருக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு நேமு, டேட் வந்திருக்கு. இது DRNன்றது வந்து ட்ராயிங் நம்பர், CHDன்றது வந்து செக்குடு, அண்ட் தென் APPன்றது வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்குது. அதே நீங்கள் அவங்களது நேம் யார் ட்ராயிங் நேம் பண்ணிருந்து அந்த என்னைக்கு டேட் பண்ணிது, செக்குடு என்னைக்கு பண்ணாங்க அந்த டேட்டு, அப்ரூவ்டு என்னைக்கு இருக்குது அந்த டேட்டு, அப்புறம் ப்ரொஜெக்ஷன் வந்து எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக இல்லை தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனான்றது வந்து அதில் இண்டிகேட் பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு இது லீகல் ஓனர், அதாவது நம்ம கம்பெனியில் வந்துட்டு ஓனர் இருக்குது தெரியுமா, அது வந்து இந்த காப்பிரைட்ஸ் எதாவது இருக்குதா இல்லை யாருன்னா இருக்கிறாங்கன்றது லீகல் ஓனர்ன்றது இருக்குது. அப்புறம் நம்ம வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அந்த இப்போ நம்ம ட்ராப் பண்ணிக்கிற ஷாஃப்ட் ஆகட்டும், பிஸ்டன் ரிங் ஆகட்டும், எந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அது வந்து மெட்டீரியல், ஷீட்டு, அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் சைஸு, அண்ட் தென் திக்னஸ், லென்த்து, விட்த்து எவ்வளோ வேணுமா இருக்குதுன்றதெல்லாம் ஃபுல்லு இங்கே நம்ம வந்து பாக்ஸில் எழுதிக்கலாம். அதே அந்த டாலரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அந்த டாலரன்ஸ், அந்த வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். அதே ஃபினிஷிங் இது வந்துட்டு ஃபினிஷிங் வேல்யூ வந்துட்டு எப்படி மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்கணும்ன்றது வந்துட்டு இங்கே கொடுக்கலாம். அது டேட் வந்துட்டு எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே ஃபினிஷ் ஆகணும், இவ்வளோ மெட்டீரியல் இருக்கணும்ன்றது கூட நமக்கு கொடுத்துக்கலாம். டைட்டில் ட்ராயிங் என்ன டைட்டில்ன்றது வந்து இதில் இண்டிகேட் பண்ணிக்கி CL 1:1 ரேஷியோ வந்து ಎಷ್ಟು கொடுக்கணும், 1:1 ஆர் 2:1 எந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க, இந்த ரேஷியோவில் வந்துட்டு அந்த டயக்ராம் இருக்கணும்ன்றதை வந்து இதில் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதே பார்ட் இது இப்போ எதாவது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 4 to 5 அசம்பிளி பார்ட்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா அதில் அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பருக்கோஸ்கரம் 1, 2, 3ன்றது அவ்வளோச்சி இப்போ அந்த பார்ட்டில் எதாவது நம்ம சேஞ்சஸ் எதாவது பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கோஸ்கரம் நம்மளது வந்துட்டு அந்த இப்போ 4 டயக்ராமில் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோன்றதெல்லாம் இருக்குது. அதே இப்போ இந்த டயக்ராம் வந்துட்டு நம்ம பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அது எப்படி ஃபோல்டிங் பண்ணுறது கூட இப்போ நம்ம தியரி கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன் வந்துட்டு நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், டைட்டில், கிளாஸ், ரோல் நம்பர், டேட்டு, அண்ட் தென் ட்ராயிங் நம்பர், கிரேடு, வேல்யூ, இது போதும். இதுதான் மெயின் இது ஸ்டூடெண்ட் வெர்ஷன் வேணுமா இருக்கிறது. ஓகே, அண்ட் தென் இண்டஸ்ட்ரி பார்க்கும் போகிறது மட்டும் தான் இது வேணுமா இருக்குது. இந்த இது பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸும் வேறு மாறலாம் இருக்குது. எங்கள் கம்பெனி நேம் இது வேணுமா கூட கம்பெனி நேம் கூட போட்டுக்கலாம். இங்கே சின்ன பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து எலாபரேட் பண்ணிக்கின்னு இந்த காலமில் வந்துட்டு நம்ம கம்பெனி நேம் போட்டுக்கொண்டு அந்த இந்த பாக்ஸ் கூட நம்ம வந்து இங்கே நம்ம எலாபரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு கூட நம்ம சைஸ் சின்ன பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது, அது எல்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு இப்போ வந்து நான் இங்கே நேம் கொடுத்துருந்தேன், இந்த நேம், டேட், மெட்டீரியல்ன்றதெல்லாம் வந்துட்டு இதில் ஹைட் எவ்வளோ இருக்கணும், அண்ட் தென் இது வந்துட்டு லென்த் எவ்வளோ இருக்கணும்ன்றதெல்லாம் வந்துட்டு இதில் மென்ஷன் இருக்குதுங்க. இப்போ நம்ம சும்மா நார்மலாக வந்துட்டு நம்ம கொடுக்குறதுக்காவது ஹைட்டு, லென்த்து, வெயிட்டு, அண்ட் தென் இப்போ எனக்கு எந்த மாதிரி ஆங்கிளில் நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும், எந்த மாதிரி டைமென்ஷனில் நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும், இப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த லைன் இது வந்துட்டு இது என்ன மாதிரி ஆங்கிள் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்றதை வந்து எல்லாம் இண்டிகேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம A1, A2, A3, A4 ஸ்டாண்டர்ட் சைஸ் ஷீட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து டைமென்ஷனில் வந்துட்டு பார்த்துக்கலாம். A4 வந்து 841x119, A1 594 x 841. இதை நீங்கள் மேலேருந்து பர்சன்ட் எடுத்துக்கு கீழேருந்து பர்சன்ட் பண்ணிங்கன்னா A4 உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எப்படின்னாக்கா A4 × 210 × 297 அண்ட் தென் நெக்ஸ்ட் 297 × 420, 420 × 594, 594 × 841, 841 × 1189 வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் இண்டிகேட் ஆகுது. இதில் வந்துட்டு இப்போ A0 இருக்குது தெரியுமா, A0 வந்து நான் ஒரு ஃபோல்டிங் பண்ணனாக்கா அது வந்து எனக்கு A1 இண்டிகேட் ஆகுது. அது A1 திருப்பி நான் ஃபோல்டு பண்ணனாக்கா அது எனக்கு A2 சைஸ் இண்டிகேட் ஆகுது. A2 நான் திருப்பி ஃபோல்டு இந்த இங்கே தெரியுமா, இந்த ஃபோல்டு வந்து இந்த பெண்ட் பண்ணனாக்கா எனக்கு A3 சைஸ் ஆகுது. திருப்பி அந்த A3 சைஸில் வந்துட்டு இன்னொரு அந்த சென்டரில் வந்து நான் ஃபோல்டு பண்ணனாக்கா எனக்கு வந்து A4 சைஸ் இண்டிகேட் ஆகுது. அதனால் வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணும்போது வந்துட்டு A4லேருந்து A0லேருந்து A4க்கு போகணும். அந்த நம்பர்ஸ் என்ன ரீடிங் சொல்லும்போது A4லேருந்து A1க்கு வரும்போது நம்மளுக்கு அப்போ டயக்ராம் சொல்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஓகேங்களா, டெக்ஸ்ட் இது ஹைட்டு அந்த
அண்ட் தென் இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது ட்ராயிங் ஷீட் இது இருக்குது. ட்ராயிங் ஷீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம சைஸ் இண்டிகேட் ஆகிருக்கிறது. இல்லை நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம AutoCADல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ ஒரு டயக்ராம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு டைட்டில் பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணி எங்கே நான் இமேஜ் செட் பண்ணணும், எந்த ஆங்கிளில் நான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செட் பண்ணணும், எந்த பார்ட்டில் நான் இமேஜ் வச்சேனாக்கா எனக்கு கரெக்டாக இருக்கும், எந்த டீட்டெயில் வியூ நான் எங்கே காமிக்கணுமா இருக்குது, இந்த பார்ட் இது நான் டீட்டெயில் வியூ எங்கே காமிக்கணும், அது எந்த மாதிரி ரெக்டாங்கிளில் காமிக்கணும், பாக்ஸில் காமிக்கணுமா, அந்த அது நெட்டு ஸ்க்ரூ போல்ட் எங்கே காமிக்கணும்ன்றது வந்துட்டு நம்ம AutoCADல வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கோஸ்கரம் நம்ம வந்து டைட்டில் பாக்ஸில் ஒரு வாட்டி நம்ம இது பண்ணிக்குவோம். டைட்டில் பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி இன்சர்ட் பண்ணி நம்ம AutoCADல ஒரு வாட்டி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த இது ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்துட்டு கூட நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். அந்த இது லென்த்து விடுத்து மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம். நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஷீட் எடுக்க போகிறோன்றது இப்போ A1 எடுக்கும், A2 எடுக்கிறோமா, A3 எடுக்கிறோமான்றதை பொறுத்து இருக்குது. 594x841 A1 சைஸ் வருது. இப்போ A1 594x841 ட்ரா பண்ணிட்டு உடனே அந்த இது வந்துட்டு இந்த 594 இப்போ இந்த எண்ட்லேருந்து எனக்கு இப்போ நான் வந்து 594x841 வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது 841 இருக்குது இல்லையா, இது வந்து 841. அது இந்த கார்னர்லேருந்து எனக்கு இது 594ன்றதுன்னு வச்சுக்கோங்க. இது நார்மலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் ஓகேவா. இப்போ இன்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் வந்துருக்கு. இதுலேருந்து ஒரு 10 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் நான் எல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு இங்கே இருக்க தெரியுமா, இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இப்போ இந்த ட்ரா இருக்குல்ல, இங்கேருந்து எனக்கு வந்து இங்கே ஆஃப் செட்டு 10 mm பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 10 mm. அண்ட் தென் இதில் வந்துட்டு 10 mm இது வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா கிரிட் ரெஃபரன்ஸ்ன்றது வந்து இண்டிகேட் பண்ணுவோம். கிரிட் ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து கிரிட் ரெஃபரன்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த இமேஜஸ் எதை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 2லேருந்து இங்கே 3க்கு வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கிரிட் ரெஃபரன்ஸ்ன்றதை வந்து இதில் சொல்லுவோம். இல்லை வந்து டாப் போர்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு 1 2 3 4 5 6ன்றது இண்டிகேட் இருக்கும். டவுன் போர்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு 1 2 3 சைடில் மட்டும் தான் நம்மளுக்கு ABCDன்றது வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இங்கே தான் நம்மளது வந்து அந்த டைட்டில் பாக்ஸை நம்ம ட்ராப் பண்ணுறதை இன்சர்ட் பண்ணுறோம். இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எங்கெங்கே இந்த இமேஜஸ் எங்கெங்கே வரணுமா இருக்குது அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு சாஃப்ட்வேரில் வந்துட்டு நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம இது பண்ணலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்களா, இது வந்து பார்டர்ன்றதை சொல்லுவோம். இங்கே இருக்க தெரியுமா, இது வந்து பார்டர்ஸ். அது இங்கே வந்து ஃப்ரேம், இந்த உள்ளே இருக்கிறது வந்து ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமில் தான் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு தியரிட்டிக்கல் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போ இந்த டயக்ராமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம வந்து ஃபில்அப் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸுக்கு 10 mm இருக்குது. அது இந்த இடத்து லென்த்து வந்துட்டு நம்மளுக்கு 20 mm இந்த ஸ்பெசிஃபை இருக்குது. அதாவது ஆஃப்செட் பண்ணுறதுனாக்கா இங்கேருந்து எனக்கு 20 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராம் ஸ்பேஸில் வந்து நான் எப்படி இமேஜஸ் செட் பண்ணாக்கா எனக்கு டீட்டெயில்டு வியூ காமிக்கல, எப்படி நான் வந்து ஒரு மேக்னிஃபேக்சருக்கு நம்ம டயக்ராம் சென்ட் பண்ணுறேனாக்கா அவங்களுக்கு எப்படி நான் ப்ரீஃப்லியாக காமிக்கணுன்றதை வந்து தான் நம்ம இதில் இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த இப்போ அது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ண போகும்போது வந்து ஹைட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது மாதிரி இருக்குது. டெக்ஸ்ட் இது வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு இங்கே 6/10 இருக்குது. இதில் இது என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ எனக்கு வந்து ஹைட்டு, அதாவது எனக்கு வந்து ஹைட்டு வந்து எனக்கு 10 இருக்கும். அண்ட் தென் இந்த லென்த் இது வந்துட்டு எனக்கு 6 இருக்கணும்ன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. அண்ட் இது பிட்வீன் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அது எனக்கு வந்து 2 mm இருக்கணும்ன்றது வந்து நம்மளுக்கு இண்டிகேட் ஆகுது. ஒரு லெட்டர் ஐட்டம்னு இப்போ ஏ ஐட்டம்னு ஏலேருந்து எனக்கு பிக்கு வந்து எனக்கு 2 mm எனக்கு கேப் இருக்கணும். அண்ட் பிலேருந்து சிக்கு எனக்கு வந்து 2 mm கேப் இருக்கணும். அண்ட் தென் இது ஹைட் வந்து எனக்கு 10 mm இருக்கணும். அண்ட் தென் இது லென்த் வந்து எனக்கு 6 mm இருக்கணுன்றது 10/6/ன்றது இண்டிகேட் ஆகுது. அண்ட் தென் இப்போ ஒரு லெட்டர் நான் ட்ராப் பண்ணிட்டோம், அந்த லெட்டருக்கு வந்து 10/13 இருக்குது. இது எது 10/13ன்றது இண்டிகேட் ஆகுதுனாக்கா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹைட் ரெப்ரசென்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து எனக்கு அண்ட் தென் எதுனா வந்துட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது தருவேன். இந்த ஹைட் எனக்கு வந்து 10 mm இருக்கணும். இது வந்துட்டு எனக்கு 13 mm இருக்கணும். அண்ட் தென் எனக்கு வந்து 10 mm நடுவில் வந்து எனக்கு 3 mm எனக்கு கேப் இருக்கணும்ன்றது வந்து இது இண்டிகேட் ஆகுது. ஓகே, இங்கே வந்து இங்கே வந்து எனக்கு ஹைட் இது வந்து ரெப்ரசென்டேட் 7 ஆகுது. அண்ட் தென் 10லேருந்து இங்கே வந்து எனக்கு இது 10 ரெப்ரசென்டேட் ஆகுது. இந்த வந்து எனக்கு இது வந்து எனக்கு 10 mm ரெப்ரசென்டேட் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம டயக்ராம் வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ வந்துட்டு 1 2 3 எதாவது நம்பர் எதாவது கொடுக்குறதா இருந்தோம்னாக்கா அதில் வந்து ஹைட் ரெப்ரசென்டேட் அந்த இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நம்பர்ஸ் நியூமெரிக்கல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ஃபாபெட்டிக்கலாக தான் கொடுக்க போகிறோம். இந்த ஹைட்டில் தான் நம்ம ரெப்ரசென்டேட் பண்ண போகிறோம்.